ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆட்டேனோ சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பைப் அண்ட் சிஸ்டம்ஸில் இந்த கொஷின் வந்து எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இதை வந்து நம்ம சால்வ் பண்ண போகிற மெத்தட் வந்து டைம் அண்ட் ஒர்க் மாதிரியே தான். ஸோ டைம் அண்ட் ஒர்க்கில் வந்து நம்ம எப்படி பண்ணுவோம், எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சி அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். பட் டைம் அண்ட் ஒர்க்குக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, அங்கே வந்து மெயின் அப்ஜெக்டிவ் வந்து ஒர்க் பார்க்குறது தான். ஸோ எல்லா பர்சன்ஸுமே ஒர்க் பார்ப்பாங்க, பட் பார்த்த ஒர்க்கை வந்து யாருமே வந்து ரிமூவ் பண்ண மாட்டாங்களா. ஸோ அதனால் அங்கே எல்லாருக்குமே எஃபிஷியன்சி வந்து பாசிட்டிவில் இருக்கும். பட் அதுவே இங்கே பைப் அண்ட் சிஸ்டம்ஸில் பார்த்துட்டிங்கன்னா மெயின் அப்ஜெக்டிவ் வந்து டேங்கை ஃபில் பண்ணுறது தான். பட் ஒரு சில பைப் வந்து இதில் டேங்கை ஃபில் பண்ணும், அதில் ஒரு சில பைப் ஆர் லீக்கேஜஸ் வந்து டேங்கை வந்து எம்டி பண்ணும். ஸோ அதோட எஃபிஷியன்சி மட்டும் மைனஸில் வரும், மற்றபடி எந்த டிஃபரன்ஸ் இல்லை. ஸோ இந்த கொஷினோட கிவன் வந்து பார்த்துடலாம். ஏன்ற பைப் வந்து ஒரு டேங்கை 6 ஹவர்ஸில் ஃபில் பண்ணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பீன்ற ஒரு பைப் வந்து டேங்க் வந்து 9 ஹவர்ஸில் ஃபில் பண்ணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் சீன்ற ஒரு பைப் வந்து டேங்கை 12 ஹவர்ஸில் எம்டி பண்ணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஒரே டைமில் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா 35% ஆஃப் த டேங்க் வந்து எவ்வளோ நேரத்தில் ஃபில் ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிள் தான், எப்பவும் போல் நம்ம பண்ணுற மாதிரி பண்ணிடலாம் இண்டிவிஜுவல் டைம் வச்சு. ஸோ ஏ வந்து 6 ஹவர்ஸ், பி வந்து 9 ஹவர்ஸ், சி வந்து 12 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம எப்பவும் போல் அதெல்லாம் வச்சுட்டு எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் வந்து இங்கே பிக்கஸ்ட் நம்பர் என்னது 12. ஸோ 12ஓட மல்டிபிள்ஸ்லேயே போகணும். ஸோ 12 வந்து 6ஆலே 9ஆலேயும் டிவைட் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து 24 வந்து 12ஆலேயும் 6ஆலேயும் டிவைட் ஆகும், பட் 9ஓட வந்து ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து 37. ஸோ 37 வந்து 9 6ஆல் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து 36. 27 வந்து 6ஆலே 9ஆலே ஆகாது. அடுத்து 36 வந்து எல்லா நம்பராலேயும் டிவைட் ஆகும். ஸோ டோட்டல் கெப்பாசிட்டி வந்து 36. அப்போ 36 டிவைடட் பை 6, 36 டிவைடட் பை 9, 36 டிவைடட் பை 12 போட்டோம்னா நம்மளுக்கு இந்த இண்டிவிஜுவல் எஃபிஷியன்சி நம்பர் வந்து கிடச்சிரும். ஸோ அதில் வந்து ஏவும் பியும் வந்து டேங்கை ஃபில் பண்ணுறதுனால பாசிட்டிவ் எஃபிஷியன்சி, சி வந்து டேங்கை அதாவது டேங்க்கில் இருக்க வாட்டர் வந்து ரிமூவ் பண்ணதில் எம்டி பண்ணுறதுனால மைனஸ் எஃபிஷியன்சி. ஸோ இது எல்லாத்தையும் டோட்டல் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து டோட்டல் எஃபிஷியன்சி வந்து 7 வந்துடும். ஏன்னா 10 - 3 வந்து 7. அதாவது இந்த 3 பைப்பு ஒரே டைமில் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு எஃபிஷியன்சி 7 அப்படின்ற மாதிரி மீனிங்கு. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஃபார்முலா என்னன்னா டோட்டல் கெப்பாசிட்டி. ஸோ டோட்டல் கெப்பாசிட்டிக்கு என்ன பண்ணுவோம், 36ன்னு போட்டுருவோம். டிவைட் பை என்ன பண்ணுவோம், டோட்டல் எஃபிஷியன்சி போடுவோம், 7 போட்டுருவோம். இது வந்து நம்ம நார்மலாக ஃபுல் டேங்க் எப்போ வந்து நம்ம ஃபுல் டேங்கை அது ஃபில் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற நேரம். பட் இதிலே அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா 35% தான் கேட்டிருக்காங்க. பட் இந்த இது ஸோ நம்ம இது ஃபுல்லாக எதுலன்னு கண்டுபிடிச்சி அதில் 35% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதில்ல, டேரெக்டாக இதிலே வந்து 35 போட்டுடலாம், இன்ட்டு 35%ன்னு போட்டுடலாம். ஸோ இங்கே 35%ன்றது என்ன வரும், 35/100ன்னு தான் வரும். ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கோம். ஸோ 35/100 இன்ட்டு 36/7. ஸோ அது போட்டிருக்கோம். அடுத்து இங்கே 5 டேபிளில் கேன்சல் அவுட் பண்ணிங்கன்னா 7 1 டைம்ஸ் வரும், 35 வந்து 5 டைம்ஸ் வரும். அதே மாதிரி இங்கே 2 டேபிள் எடுத்து கொடுத்திங்கன்னா, இதை 5 டேபிள் அடிச்சு கொடுத்திங்கன்னா 5 1 டைம்ஸ் வரும், இங்கே 20 டைம்ஸ் வரும். திருப்பி 9 டேபிள் 2 டேபிள் அடிச்சு கொடுத்திங்கன்னா 9 டைம் 5 டைம்ஸ்னு வரும். ஸோ 9/5 ஆன்சர் வந்து 1.8 ஹவர்ஸ். அதாவது இந்த 3 பைப்பை ஒரே டைமில் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா the tank will be filled in 1.8 hours. ஸோ டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.